Hello everyone, welcome to my YouTube channel. In the video, South Indian tiffin sambar, idly, dosa, pongal and upma kalla use பண்ற மாதிரி காரமான South Indian sambar எப்படி instant pot methodல பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல instant pot sauté modeல போட்டு அதை high pressureல வைக்கணும். அந்த plus பட்டனை ரெண்டு தடவை press பண்ணீங்கன்னா அது அந்த maximum ஹீட்டுக்கு போய்டும். அதில் எண்ணெயை விட்டு சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வெடித்ததும் 1.5 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. அப்புறம் பச்சை மிளகா 6, இந்த சாம்பார் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 6 போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 3 இல்லை 4 போடலாம். அப்புறம் வெங்காயத்தை போட்டு இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 6 பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டு வதக்கணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை நறுக்கி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் சாம்பார் பவுடர், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 கப்பு துவரம் பருப்பையும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து கலந்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 6 கப்பு தண்ணி விடணும். இதுக்கப்புறம் அதை மூடிட்டு சீலிங் மோடில் வச்சுட்டு இப்போது சாட்டே ஆப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். உங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் பட்டன் இருந்ததுன்னா அதை டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா மேனுவலில் போட்டு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இதை குயிக் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பருப்பை வேக வைக்கிறோன்றதுனால. அது நேச்சுரல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி அதை சாட்டே மோடில் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை சாட்டே மோடில் இருந்தால் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான சாம்பார் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.